ஆஃப் த ரெக்கார்ட் குழுவினர் அனைவருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முத்துராமன் என்னை 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக உண்மையாகவே நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஹபீபி. வழக்கம் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை. அப்போ நான் அது வர முடியுமான்னு யோசித்தேன். அப்போ பாலாஜி சக்திவேல் சார் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே வர்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு பாலாஜி சக்திவேல் ரொம்ப பிடிச்ச இயக்குனர். இன்றைக்கி நிறைய ஒடுக்கப்பட்ட அரசியலை பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி சினிமாவுடைய வியாபாரமாக மாறிடுச்சு ஒடுக்கப்பட்ட அரசியல் பேசுகிறதுங்கிறது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முன்னேற்றி ஏறுனா பாலாஜி சக்திவேல் சார் தான். அவருடைய வழக்கு எண், காதல் போன்ற படங்கள் எளிய மனிதர்களின் வாழ்வியலை ரொம்ப அற்புதமாக பேசிய படங்கள். சரி, சார் இன்னைக்கு பரபரப்பான ஒரு நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம கேமராவுக்கு முன்னாடி வரும்போது ஒரு கான்சியஸ் வந்துடும். அது நிறைய இயக்குநர்கள் நம்ம தமிழ் சினிமாவிலே அதுக்கு உதாரணங்கள் இருக்காங்க. ஆனால் பாலாஜி சக்திவேல் சார் வர வர ரொம்ப தேர்ந்த நடிகராக மாறிக்கிட்டே இருக்கார். ரொம்ப அழகாக அந்த 2 கேரக்டருடைய அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு இன்னசென்ட்டான ஒரு கான்ஸ்டபிள், அந்த அவ்வளோ பெரிய வெயிட்டோட ஒரு டிவிஎஸ் 50 வரக்கூடிய கேரக்டரும், அந்த டான் கேங்ஸ்டரோடைய அந்த கேரக்டரும் 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டரு. அதோடைய உடல் மொழியிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டுருக்காரு. பாலாஜி சக்திவேல் சாரோடைய வெற்றி என்பது தமிழ் சினிமாவுடைய வெற்றி, உண்மையின் வெற்றி. நிச்சயமாக அவர் ஏன்னா அவர் ஒரு பைலட் ஃபிலிம், ஏன்னா ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் பைலட் ஃபிலிம் நாளைக்கு படமாக ஆகுது, நாளைக்கு பெரிய ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா, பெரிய நடிகர்கள் இருப்பாங்களா, பெரிய கேமராமேன் இருப்பாங்களா, படமாக எப்படி வருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது பாலாஜி சக்திவேல் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் அதை அக்ரி பண்ணி அதை நடிக்கிறார் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன். அது முத்துராமன் உண்மையிலே அந்த வகையில் நீங்கள் ரொம்ப பிளஸ்டான ஒரு ஆள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ எனக்கு இந்த கூட்டத்துக்கு வரும்போது எனக்கு என்னுடைய கடந்த காலங்கள் ஞாபகத்துக்கு வருது. நான் 2006 மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு அவள் பேர் தமிழரசி ஸ்கிரிப்டை நாங்கள் பவுண்டடாக ஒரு 316 பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அப்போது ஷார்ட் ஃபிலிம்ங்கிற கல்ச்சரே கிடையாது. அப்போது ஆக்சுவலி இந்த பைலட் ஃபிலிம் அப்படிங்கிறது அது என்ன பேர் அப்படின்னு அந்த வேர்டே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அப்போ நாங்கள் அப்போது மணிதரன் சாரோடைய அசிஸ்டன்ட் ஜிஎஸ் இருந்தார், அவரோட தம்பி ஜிஎஸ் சார் அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் உங்களோட டேக்கிங் விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது ஒரு 3 ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு டேக்கிங் உங்களுடைய விஷுவல்ஸை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி காட்டுங்க அப்படின்னாரு. அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது இல்லைங்கிறதுனால ஏதாவது சீரியல் நடந்துகிட்ருக்கோம், மெகா சீரியல் நடந்துகிட்ருக்கோம். சில ஸ்டூடியோவுக்கு போனால் நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போனால் விரட்டுவாங்க, எதுக்கு இங்கெல்லாம் வர்றீங்க, நீங்கள் இப்போ சீரியல் பிஸியாக இருக்கிறோம், நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு. அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமை பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் பண்ணி மெட்ராஸ் டாக்கீஸில் அது நடக்கலை. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ் அவர் இறந்து போயிட்டார் குளுமணாலியில். அதில் நான் மட்டும் டைரக்டர் ஆகலை. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே ஒளிப்பதிவு பண்ண பிஜி முத்தையா அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தான் கேமராமேனாக கொண்டு வந்தோம். ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி தங்கலான் வரைக்கும் ஒரு 80 படம் ஆர்ட் டைரக்டராக பண்ணிட்டார். ஒரு பெரிய டீம் அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்துச்சு. அது மாதிரி எனக்கு சந்தோஷமாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு பெரிய டீம் தமிழ் சினிமாவுக்குள்ளே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக டீமாக எல்லோரும் வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இதோட கண்டென்ட்டு மேக்கிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தரோட டேக்கிங்ஸ் இருக்குது. நிச்சயமாக பிரபு ரொம்ப நாளாக தெரியும். பிரபு ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல நல்ல ஒரு பையன். இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த படம் ஒரு சரியான ப்ரொடியூசராக ஒரு சரியான படைப்பு கண்டடைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இது அதற்கு தகுதியான ஒரு ப்ரொடியூசரை கண்டடைஞ்சு இந்த டீமில் இருக்க எல்லாருமே மிகப்பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமாவில் வரணுங்கிறத மனமாற வாழ்த்துக்கிட்டு எல்லோருக்கும் பாராட்டி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.